Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரான முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவிடம் 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சாலைத்துறை பணிகளுக்கான டெண்டர் ஒதுக்கீட்டில் 3.23 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் விசாரணைக்காக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என ஏவா வேலுவுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் ஆஜரானதைத் தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். தற்பொழுது ஏவா வேலுவிடம் நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. நெடுஞ்சாலை டெண்டர் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு ஆஜராகி அவரிடம் 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் கரூரில் சாலை போடாமலேயே 3.23 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அறப்போர் இயக்கம் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு உட்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் 1 மணி நேரத்தை கடந்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்டு அதை எழுத்துப்பூர்வமாக ஏவா வேலிடம் கேட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் பெற்று வருகிறார்கள். ஏவா வேலு அளிக்கும் பதில்களை வீடியோ பதிவு மூலமாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பதிவு செய்து வருவதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த டெண்டர் முறையீடு விவகாரத்தில் விதிமுறைகளின்படி ஒப்பந்ததாரர்கள் கோரப்பட்டதா, அரசு நடைமுறைகளை முறையாக பின்பற்றப்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3.23 கோடி வரை ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏன், எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, தற்போது இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.